இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு யாராவது நல்லவங்க சாபம் விட்டாங்களான்னு தெரியல. வர வர ரொம்ப கேவலமான கொடூரமான சாவுகள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஒன்றும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க, அப்புறம் கஞ்சாவை தலைக்கு ஏற்றிட்டு கண்டவங்கெல்லாம் வெட்டி கொலை பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல், HIV. உலகம் முழுவதும் சுமார் 25 லட்சம் பேர் இந்த வியாதியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இதுவரைக்கும் மருந்தை கண்டுபிடிக்க முடியாத இந்த HIV நோய் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு, அதாவது காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள்ட்ட பரவி இருக்கு அப்படிங்கிற நியூஸ் இப்போ தீயா பரவிக்கிட்டு இருக்கு 2 நாளா. இது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரிபுரா மாநிலத்திலங்க. சுமார் 828 ஸ்டூடெண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க இந்த HIVனால. இது வரைக்கும் 47 பேர் இறந்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரும் படிக்காதவங்க கிடையாதுங்க. மிகப்பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தில் பிறந்த பசங்களாம். அந்த பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா திரிபுராவில் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த பசங்களுக்கு தான் இந்த HIV பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது எப்படி பரவுச்சுன்னு கேட்டிங்கன்னா போதை ஊசிங்க. சுமார் 220 ஸ்கூல்ஸ், 24 காலேஜஸ், அப்புறம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா ஒரே ஒரு போதை ஊசியை நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதனாலே இந்த HIV பாசிட்டிவ் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றாங்க. உண்மையிலே பயமா இருக்கு. அடுத்து வர ஜென்ரேஷன் இந்த மாதிரியான கொடூரமான பழக்க வழக்கங்கள்ல தப்பிச்சு எப்படி அவங்கள காப்பாற்றிக்க போறாங்க, நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நினைச்சா உண்மையிலே பயமா இருக்குங்க.